இளம் டெக்டரும் உலோராவும் வானத்திலுள்ள ஒரு மந்திர இடத்தைப் பற்றி கனவு காண்கிறார்கள். அவர்கள் வயதாகி தங்கள் கனவை ஒரு சிறப்பு புத்தகத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். இப்போது தனியாக இருந்த கரடுமுரடான டெக்டருக்கு அடுத்த வீட்டுச் சிறு பிள்ளைகளின் சத்தந்தான் கேட்கிறது. ஒரு பந்து வந்து அவரது பூக்களை நொறுக்குகிறது. ஓய்வே இல்லை. அந்த பழைய புத்தகத்தைக் கண்டுபிடித்து உலோராவிடம் செய்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தார். அவர் தன் வீட்டை ஆயிரக்கணக்கான வண்ண பலூன்களால் நிரப்பினார். வீடு நிலத்திலிருந்து பிந்து மேகங்களுக்குள் பறந்து செல்கிறது. தடிப்பு. ஜீப் என்ற சிறுமி அவருடைய முகப்பில் உள்ளாள். சிற்றுண்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று நரி உடையில் இருந்த அந்த ஒளிந்திருப்பவள் கூறுகிறாள். சிரிக்கும் விதைப்பூக்கள் உள்ள மிதக்கும் தீவொன்றில் அவர்கள் தரையிறங்குகிறார்கள். சிறிய கடிகாரப் பறவைகள் டெக்டர் மீது வந்து உட்கார்ந்து டிக்டாக் சிட்டு என்கின்றன. ஒரு உண்மையான அழகான நீல நரி பளபளக்கும் சிறகுகளுடன் தோன்றுகிறது. ஜிப்பும் அசூர் என பெயரிடப்பட்ட அந்த வான நரியும் உடனடியாகச் சிறந்த நண்பர்களாகின்றனர். அவர்கள் விளையாடுவதை பார்த்துக் கொண்டே டெக்டரின் முகத்தில் புன்னகை மலர்கிறது. சூரிய அஸ்தமனம் ஒரு வான வரைபடத்தை உருவாக்குகிறது. அது வழியைக் காட்டுகிறது. சோகமான சாம்பல் நிற குளூம் மங்கர்கள் வண்ணத்தையும் ஒலியையும் உறிஞ்சிக் கொண்டு மிதக்கின்றன. ஒன்று வீட்டைத் தொட ஒரு பகுதி சாம்பலாகி அமைதியாகி விடுகிறது. அவர்கள் பெரிய பாடும் படிகங்களின் ஒரு காடுகளை கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு குதிக்கும் காளான் பாலம் டெக்டரையும் சிரிக்க வைக்கிறது. அவர்கள் வீட்டை ஒரு தலைகீழ் அருவியின் மேலாக பறக்க விடுகிறார்கள். உள்ளே வானவில் ஆறுகள், ஒளிரும் தாவரங்கள், இசைத்தேரைகள். குகையின் இதயத்தில் ஒரு பெரிய மங்கலான படிகக்கல் நோய்வாய்ப்பட்டுள்ளது. அது மீண்டும் பிரகாசிக்க மகிழ்ச்சியான நினைவுகளையும் சிரிப்பையும் தேவைப்படுகிறது. டெக்டர் தனது ஸ்கிராப்புக்கின் கதைகளை பகிர்ந்து கொள்கிறார். படிகம் ஒளிரத் தொடங்குகிறது. ஒரு புதிய மகிழ்ச்சியான நினைவை உருவாக்குவோம் என்று ஜிப் கூச்சலிடுகிறாள். ஒரு காட்டு இசைக் கச்சேரி அனைவரின் இசையுடன் தொடங்குகிறது. வண்ணத்தின் ஒரு வெடிப்பு சோகக் குளூம்களை மகிழ்ச்சியான பொருட்களாக மாற்றுகிறது. படிகக்கல் பிரகாசிக்க எங்கும் அழகான வானவில்களை வீசுகிறது. இப்போது மகிழ்ச்சியான குகைகளை பாதுகாக்க அசூர் தங்கிவிடுகிறார். அவர்கள் ஒரு அன்பான ஒளி வீசும் விடைபெறுதலை பகிர்ந்து கொள்கிறார்கள். வீட்டை வீட்டிற்கு வழிநடத்த டெக்டர் பலூன்களை கிளப்பி விடுகிறார். வீடு மெதுவாக ஜிப்பின் பின்புற முத்தத்தில் தரையிறங்குகிறது. அவர்களின் அற்புதமான சாகசக் கதையைக் கேட்டு அவளது குடும்பம் வியப்படைகிறது. மேலும் சாகசங்களுக்காக அவர்கள் ஒன்றாக புதிய பறக்கும் கருவியொன்றைக் கட்டுகிறார்கள். அவர்களின் அடுத்த சாகசம் பின்புற முத்தத்திலேயே தொடங்குகிறது. நினைவில் கொள்ளுங்கள், மகிழ்ச்சியும் நட்பும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள். Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share and hit the bell icon. Like, subscribe, share, comment and click bell icon.